ஷோ காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள். 1 கொரிந்தியர் 9:22 பாருங்க, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா தியாகம் செய்கிற அன்பு. பி டோட்டலி ஹம்பிள் அண்ட் செல்ஃப்லெஸ். தாழ்மையாக நம்ம இருக்கணும். ஜனங்களை நம்ம ரட்சிப்புள்ளார் நடத்தணும்னா நம்ம சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும். தியாகம் செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நடைமுறையில் நம்ம காட்டணும். நம்மளால் எப்படி முடியுதோ கிறிஸ்துவின் அன்பை காட்டலாம். அவங்கள விசாரிக்கலாம், அவங்களுக்கு நன்மை செய்யலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். பவுல் சொல்றார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பவுலுடைய வாழ்க்கை முற்றிலும் தன்னலமற்றதாக இருந்தது. இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு செயல் வடிவில் காட்டும்போது இயேசுவின் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்கள் இருதயங்களை தேவன் தொடுவார். ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனைவி கிறிஸ்துவ அறியாத கணவனுக்கு அவ்வளோ விழுந்து விழுந்து தியாகமாக காரியங்களை செய்கிறாங்க. அவர் கல்லு மாதிரி இருக்கிறார், கொஞ்சம் கூட அதில் பரவாயில்ல. அவருக்கு இயேசுவை பற்றி தெரியல. இயேசுவின் அன்பை செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கல் கரையும், அந்த இருதயம் திறக்கப்படும், அந்த கண்ணு திறக்கப்படும். ஒரு நாள் இயேசுவின் அன்பை அவர்கள் ருசிப்பார்கள். அப்போ அவங்களும் மற்றவங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஓஹோ, இதான் இயேசுவின் அன்பா, அற்புதமான அன்பு.